உங்க மகள்கிட்ட கேட்க போனது தேவராஜா ஏற்க நடராஜன் 2 பேரும் போயிருக்காங்க. போறாங்களா மகள்கிட்ட போய் கேட்டு போயிருக்காங்க. அது ஒரு தெளிவாக சொல்றத கேட்டுக்க. கேட்டதுக்கு அது நான் இப்போ கார்டு கொடுக்கல அப்படின்னு அது வார்த்தை சொன்னதால எனக்கு தெரியும். அந்த வார்த்தை என்கிட்ட வந்துச்சு. அது மகதான் என்கிட்ட சொன்னிச்சு. இந்த மாதிரி கேட்டு 2 பேரும் வந்தாங்க மாமா, இது மாதிரி என்கிட்ட நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சொன்னிச்சு அந்த பொண்ணு. அப்புறம் அதான் அதுக்கு மேலே நடந்தது. அவரெல்லாம் ஒரு நாள் காடு கூட வைக்க நீ விற்காதன்னு இவரு அவருக்கு கேட்கல. இவரு வந்து உங்கள்கிட்ட கேட்கல காடு கொடுங்க எனக்கு கொடுன்னு கேட்கல. எனக்கு கொடுன்னு கேட்டாப்ல. அவரு கேட்கல. அப்புறம் என்ன? ஆனா அவர் கேட்டாரு, ஆரம்பத்துல கேட்டாரு, நான் காடு குடுக்கலீங்கன்னு சொல்லிட்டேன். இவரு கேட்டாரு. இல்ல அவரு தேவராஜ் இவரு கேட்கல. தேவராஜ் இன்னும் யாரு வந்தா? தேவராஜ் இன்னும் யாரு? அவர் ஒண்ணு கேட்டாரு. நீங்க எதுவும் பேசி பணம் வாங்கல? நான் ஒண்ணு வாங்கல. ஆகிட்டம்மா, இந்த நிலம் பேசுனது போனது வந்தது. இன்னைக்கு தான் மூஞ்ச கொடுத்து நேருக்கு நான் பேசியிருக்கேன். இன்னைக்கா நான் ஒரு நாளாவது உங்கள்கிட்ட பேசியிருக்கேனா? இல்லை உங்கள் மகன் இறகுடிக்கு போய் பேசியிருக்கேன்னா உங்கள் மகள்கிட்ட வேறு யார்ட்டா ஏதாவது நான் பேசியிருக்கேன் சொல்லுங்கள். மறைச்சு சொல்லுங்கள். எனக்காக சொல்லணும். நீங்களும் சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கும் தெய்வம் இருக்குது, மனசாட்சி பிரதானம் பட்டு சொல்லுங்கள். என்னை வந்து என்னைக்காவது நான் உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்லுங்கள். பார்க்குறீங்க நீங்கெல்லாம் ஒரு நாள் எங்க அவர்கிட்ட நான் பேசவும் மாட்டேன், அவரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்துருக்கா சொல்றாங்க. அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன். யார் அவர் சொல்றாரா? இப்போ நேரம் சொல்ற கேளுங்க. ரங்கநாதன் வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்க அந்த நிலத்தை வந்து தேவராஜி எழுதி கொடுக்கணுமா? எழுதி கொடுத்துட்டா நம்ம பிரச்சனையை பேசிக்கலாம்னு சொல்றாப்புல. அவரெல்லாம் சொல்லல. நான் அந்த மாதிரி அந்த அம்மாட்ட நான் சொல்லவும் இல்லை, நான் அந்த அம்மாவை பார்க்கவும் இல்லை, எனக்கு நிலத்துக்கு சம்பந்தம் இல்லை நான் அப்படின்னு சொன்னாப்புல. என்கிட்ட இருந்துட்டாலும் சொல்றது யாரு பற்றி நம்புறாப்புல இருக்குது. அதனாலதான் நாங்க 4 பேரும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தோம். வேற ஒன்றும் கிடையாது. உங்க வாயால உண்மை தெரிஞ்சு போயிரும்ல. இல்ல ஒரு நிமிஷம் உங்க மவளே அட்வான்ஸ் வாங்கியிருக்கா? அதான் தெளிவா சொல்றேன். சரி கேட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. 2 பேரும் தான் போயிருக்காங்க. மகள்கிட்ட போயிருக்காங்க. 2 பேரும் தான் போனதான் கேள்விப்பட்டேன். அது வந்து என்கிட்ட சொன்னிச்சு. இந்த மாதிரி வந்து கேட்டாங்க மாமா, நம்ம கொடுக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுதான் அதோட முடிஞ்சு போச்சு. அதோட இருந்து போச்சு. சரி ரைட் போலாம். நீங்க போங்க. டமாட்டோ பல நாளாச்சு. இன்னைக்கு தான் இவ்வளோ நேரம் நேருக்கு நேராக இவ்வளோ நேரம் நின்று கூட நல்லா பேசுக்கு. என்னைக்காவது இந்த மாதிரி பேசிக்க மாட்டேன்னு இன்னைக்கு தான் நேருக்கு நேராக வந்து நம்ம நேர் பண்ணிட்டோம். ஒரு பிரச்சனை நேற்று ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. என்ன செய்யணும்? அது மாதிரி இப்போ நேராக கேட்டுட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு சமயம் மகள் டாமேன் 1 லட்சம் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. அட்வான்ஸ் விலையான ரேட்டெல்லாம் சொல்ல பேசி நின்று போச்சு. அதை போய் நிறுத்தி விட்டாங்க, தடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதை வந்து போய் அவங்ககிட்ட சொல்லி அந்த நிலத்தை வந்து எழுதி கொடுக்க சொல்லு. அது சரி, எழுதி கொடுத்துட்டா நம்ம பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலாம். இப்பதான் அவங்க வந்து நிலம் அவங்க என்கிட்ட கேட்கவும் இல்லை, அவங்க வந்து சொல்லவும் இல்லை அப்படின்ட்டாங்க. பணம் கொடுத்தேன். ஆரம்பத்துல காட்டாருங்க. அவர் காடு வாங்கினதுன்னா உன் நிலம் கொடுன்னு என்ன வீட்டுல கூப்பிட்டு காட்டாரு. எதுக்கு கூப்பிடுறாங்களோ வான்னு கூப்பிட்டாங்க. போனேன். இது மாதிரி எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நீ கொடுக்குறியான்னு கேட்டாரு. நான் என்ன ஒன்றும் தெரியல என்னன்னு சொன்னேன். கொடுக்குறேன்னு சொன்னேன். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கேஸ் போட்டது, சண்டை நடந்தது எங்க வாசல் எங்களுக்குள்ள. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கூரமாய விடலையே, நீ தானே இருந்த அப்படின்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் காடு கொடுக்கலன்ட்டு வந்துட்டு விவரம் தெரிஞ்சு உங்களுக்கு மம்சாவோட கலத்தூர் ஒரு பையன் இருக்கான். அது மொத்தம் 5 யாரு? அது எங்க பங்காளி. அந்த இடத்துல நின்னாரு. சரி இன்னும் சொல்லி எங்க நாத்தனா பரிசு சிறுவனூர்ல இருக்காரு. அவர் வந்து சரி நீ என்கிட்ட சொல்லி உங்களுக்கு சண்டை வம்பு இல்லாத பிரிச்சு தரேன்னு சொன்னாரு. ஐயோ எங்க பங்காளிங்க சொன்னாங்க எனக்கு தெரியாதுன்னாரு. அப்ப தெரியாதுன்னா நான் உன்னை தேடி வரேன், நீ இருப்பியான்னாரு. அதுவும் தெரியாதுன்னாரு. அப்ப நீ மேய்ஞ்சு புடுவியான்னாரு. இந்த நான் மேயிறேன்னு ஏறினேன். அப்ப இவரு நான் வந்து சொல்றேன் பை வேணான்ட்டு இவரை எங்க நாத்தனா புருஷன் தள்ளிக்கிட்டு போயிட்டாரு. அந்த சண்டையெல்லாம் உனக்கு தெரிஞ்சது தானே, இன்னும் கோர்ட்ல கேஸ் நடக்குதா, நீ எப்படி காடு வாங்கின? நான் காடு இப்போ கொடுக்கல, கேஸ் சேரட்ட அப்புறம் பேசலான்ட்டு நான் வந்தேன். கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு ஆகி போச்சு. அதனால பங்கு பிரிக்காம இருக்குன்னா பங்கு பிரிக்கல, யாருக்கும் பிரிக்கல. அவங்க யாராவது கொடுத்தாங்க அது அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க அபிப்பிராயம். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாமே தேவராஜுக்கு வந்து தெரியுமே, பிரச்சனை இருக்குது போது நீ எப்படி தெரிஞ்சு அந்த காட்டை வாங்கினேன்னு அவங்க கேட்குறாங்க. அதனால நான் கொடுக்கல உனக்கு. நான் கொடுக்கல உனக்கு. இதாங்க தெளிவு. அதெல்லாம் சொன்ன உண்மை. அதுதான்
இன்னொரு தகவல் பாலம் கட்டுது இடம் கூட விற்கும் குறைச்சி விற்கும்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லலைங்க. அது சொன்னாக்க நான் இல்லை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி போகிறேன். யாரோ ஒருத்தர் சொன்னதாக சொல்கிறாங்க. யாரும் சொல்ல வந்து அவரை நேரா சொல்லுங்க. அவங்க மகன்கிட்டே சொல்லியிருந்தாங்க. என் மகன்கிட்ட சொல்ல அப்புறம் அவளுக்கிட்ட சொன்னா எனக்கு தெரியாதா? மிலிட்ரிக்காரர் நடராஜன் ஒரு இதான் அந்த ரேட்டு கூட வரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னதாக அவரே சொல்றாரு. அவர் சொல்லல. நான் சொன்னேன்னு சொல்றாராம். அவரு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. அவரு நான் சொன்னேன்னு சொல்றாரு. 1000 பேர் 1000 பிரச்சனை பேசுவாங்க. அது எங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு தேவையில்ல. உங்ககிட்டயோ பொம்பளை பிள்ளைகிட்டயோ சொன்னதாக அவர் ஒத்துக்கிறார். நான் தான் சொன்னேன். அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம். இது உங்க சொல்லலைங்கிறது வந்துருச்சு. ஆனா அவரும் காடு கேட்டாரு நாங்க குடுக்கலன்னு சொல்லிட்டோம். சரி.